தொங்கிருவேன், செத்துருவேன். என் தெய்வமே, தெய்வமே நீ செத்துருவ, நீ 2வது பால்டாயில் குடிச்சிருவ. அவர் கேட்கிற கேள்வியில உண்மையிலே அவர் பெரிய வெங்காயம் போட்டா நீ ஆம்லெட் போட, பெரிய வேண்டாம்ப்பா சின்ன வெங்காயம் போடுகின்றாரு. நான் சொல்ற நீங்க பெரியாரிஸ்டுகள் வந்து சீமானன் வீட்டை முற்றுகையிட்டு பார்த்தோம், சூரட்டி அடிச்சு பார்த்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்தணும், போராட்டம் நடத்தணும். சீமான் வந்து இன்னும் பெரியார பேசாரு, இவராவ பேசாரு. அப்ப எங்களுக்கு மரியாதை இல்லையா? நான் ஒன்னு சொல்றேன், ஒரு ஐடியா சொல்றேன். சீமானன் தம்பி, எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அதனால நான் சொல்றேன், நான் சொல்ற ஐடியாவை கேட்டா அவர் பெரியார பேசுறதை விட்டுருவாரு. புரிஞ்சவன் புரிஞ்சுக்க, தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்க, பொழைச்சுக்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வீணு. அவரை மீண்டும் நீ வந்து டெம்பர் ஆக்கி பேசுவாரு. ஒரே ஒரு வழி இருக்கு, மொத்த பெரியாரிஸ்ட் ஏன் நீங்க டீ குடிக்க கூடாது? நீங்க டீ குடிச்சா அவர் பெரியார பேச விட்டு வரல. யோ சொன்னா கேட்டு நல்ல யோசனை, அதை விட்டு நான் கூட ஸ்பான்சர் பண்றேன். டீ குடிக்க வேண்டாம், நீ ஒண்ணு பண்ணு. மொத்த பெரியாரிஸ்டும் பெரியாரை சீமான் பேசியதை கண்டித்து கன்னியாகுமரி கிளம்பி காஷ்மீருக்கு போ, நடைபயணமா போ, நீதி கேட்டு நெடும்பயணம் போ, அங்கே தங்கிருப்பா. வந்துடாத, சனியம் முடிச்சவங்க வந்துடாதீங்க, அங்கே தங்கிரு. நான் மொத்தமா நாங்க இந்த திறனதி திரட்டியாவது காசுரம் போயிரு. இல்லன்னா ஒண்ணு பண்ணுங்க, மொத்த பெரியாரிஸ்டும் சீமான் பெரியார பேசுற வரைக்கும், பேசுறதை நிறுத்துற வரைக்கும் நாங்க யாருமே குளிக்க மாட்டோம்னு முடிவெடுங்க. உங்க வீட்டிலே விளக்கு மாத்த உங்களை அடிச்சு விட்டுருவாங்க. பெரியார் மாதிரி தெரியுங்க. இப்ப எதுல கையில் எடுத்திருக்காங்கன்னா, ஈவேராவை தொட்ட உடனே மொத்த திராவிடத்தினுடைய மெயின் பிக்சர்ல, மெயின் பீஸ்ல அந்த பீஸ புடுங்கின உடனே அவர் அங்க போனது இல்ல. 8 நிமிஷம் தான் போனாரு, 10 நிமிஷம் போனார். ஒருத்தன் என்ன சொல்றான், போட்டோவை நான் தான் ஒட்டி கொடுத்தங்கிறான், இன்னொருத்தன் ஹார்ட் டிஸ்க் நான் தான் வாங்கி கொடுத்தங்கிறான், இன்னொருத்தன் சொல்றான் போனது உண்மை, போட்டோ மட்டும் இல்ல வீடியோவே இருக்கு அப்படிங்கிறான். எங்க அண்ணன் போகவே இல்லைன்னு நாங்க யார் சொல்றது நம்புறது? டேய், அவர் தலைவர் பிரபாகரன் கூட போனாரு, போகல, போட்டோ எடுத்தாரு, எடுக்கல, ஈழத்துல பேசினாரு, பேசல, ஆமக்கறி சாப்பிட்டாரு, சாப்பிடல, AK-74 சுட்டாரு, சுடல. அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் தேசிய தலைவரை ஒவ்வொரு களத்திலும் தூக்கி பிடிப்பதற்காக சாகும் நொடி வரை நாங்கள் அந்த சீமான் எடுப்போம். எச்ச காசுக்காக, பிச்சை காசுக்காக, எம்எல்ஏ பதவிக்காக, மந்திரி பதவிக்காக, அற்ப கர வேட்டிக்காக திமுகவில் இணைஞ்சு சொம்படிக்க நாங்கள் ராஜீவ் காந்தி கல்யாணம் சொல்ல கிடையாதா? சீமானுடைய தம்பிகள் நாங்க. சும்மா இந்த அரசியல் பூச்சாண்டியை காட்டிக்கிட்டு அண்ணன் சீமானை வந்து இந்த அவதூறுகள் மூலமாக வீழ்த்த நினைக்காத. அவர் அவதூறுகளை கூட ரசிப்பார். நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த 4-5 யூடியூபர்ஸ் அவன் பேர் சொல்ல விரும்பல, கடுமையா விமர்சனம் பண்ணி வீடியோ போடுவாங்க. உண்மையிலே சீமான் நான் பார்த்துருக்கேன், நான் கூட வருத்தப்படுவேன். எப்படி திட்டுறாங்க, அவர் உட்கார்ந்து நல்ல நடப்பல திட்டுறாங்க, என்ஜாய் பண்ணுவாருங்க, அவரு ரசிப்பாரு. ஏ நம்மள திட்டி 4 பேர் வாழ்றான்னா அதை விட என்னடா நமக்கு பெருமை இருக்கு? திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பாங்கிற மாதிரி எங்க அண்ணன் திட்டி திட்டி ஒருத்தன் சொல்றான், சீமானால என் வாழ்க்கையே போச்சு. ஆமா, உன்னைய கூட்டு போய் ரூமுக்குள்ள வச்சு உன் பத்திரத்தை பூரா எழுதி வாங்கிட்டாரு. சீமானால என் வாழ்க்கையே போச்சு. சீமானால வாழ்க்கை போச்சா, வாழ்க்கை கிடைச்சதா? நீ 2009 நான் பேசக்கூடாது நினைச்சேன். 2009 கோவை சட்டக்கல்லூரில நீ சட்டம் படிச்சுட்டு திமுக சேர்ந்தா, திமுக கிளை செயலராக கூட வந்திருக்க முடியாது. சீமான திட்டி பேசுறதுனால தான்டா இன்னைக்கு அறிவாலயம் வாசல்ல கூட உன்னை அனுமதிச்சிருக்கிறான். உனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் எங்க அண்ணன். திமுகவிலையும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில சேர்ந்துக்கிட்டு இந்த 2-3 பேர் அதிமுக போனாங்க. போனவங்க என்ன பண்றாங்க, அண்ணன் திட்டணும், திட்டுனா அங்க 4 காசு கிடைக்கும். ஒரே நாள்ல புள்ள போனவன் அத்தனை பேரும் பிரியாணிக்கு சண்டை போட்டுக்காண்டே, நாங்க எப்படி சோறு போட்டு வளர்த்தோம், நீ பிரியாணிக்கு சண்டை போட்டு இருக்க. அன்பிற்குரிய மக்களே, ஈரோட்டு மக்கள் இந்த அரசியலை புரிந்து கொண்டு ஒரு தமிழன், ஒரே தமிழனுக்காக ஒட்டுமொத்த திராவிட கும்பலம் எதிர்த்து நிற்கிறது. 10 பேர் ஒருத்தனை எதிர்த்தா அந்த 10 பேர் ஹீரோவா, அந்த ஒருத்த ஹீரோவா? பன்னிக்குட்டி தாண்டா படையோட வரும், சிங்கம் சிங்களால வரும். இது சிங்கம் அல்ல, வன்னிக்காட்டு புலி தனித்துதான் களமாடும். அந்த புலிக்கொடி ஏந்திருக்கிற அந்த தமிழன் பக்கம் நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. இது தமிழ் மண், இது தமிழர் மண். அந்த ஈரோட்டு மண்ணிலிருந்து நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் அது திராவிடத்துக்கான வேட்டாக அமையும். இந்த ஏன் இப்படி கதறான்னா, பெரியாரை ஏன் தூக்கி போட்டு சீமான் மிதிக்கிறார்னா, அவர் திராவிட புத்திரு, தமிழ் தேசிய சத்துரு. சீமான் பேசுறதை கேட்டு நீ செத்துரு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில